ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்யக்கூடிய வின்டர் ஜேர்னல் கிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பர் தான் பண்ண போகிறோம். இது ப்ரௌன் சார்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது பார்சல் வாங்கணுன்னா இந்த பேப்பர் பேக் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம பேட்டர்ன் பேப்பர் தான் பண்ண போகிறோம். இதுவும் ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான். அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒயிட் பேப்பர் A4 ஷீட்டை ஒரு 8 பீஸாக சேம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டு நான் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி போடுங்க. இல்லைனா சிம்பிளாக டாட் வைக்கிறது, ஹார்ட் போடுறது, ஸ்டார்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களோட விஷ் தான். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் வின்டேஜ்ன்றதுனால இந்த ப்ரௌன் தீமில் இருக்க கலர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டாம்ப் ஸ்டிக்கர்ஸ் தான். இன்னொன்று இதில் உள்ள டிசைனும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக அந்த டாட்டு கலரில் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வரும் இல்லையா, அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். ஸோ இது வந்து உங்களோட விஷ் தான். டிசைனும் போடலாம், இல்லை ப்ளெயினாகவும் விட்டு அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாம்ப்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு A4 ஷீட்டில் ஒரு சைடு மட்டும் சேம் வேரியண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் போட்டிருக்க மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரௌன் கலர் தான் தீம் நம்மளுக்கு, அது கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் ட்ரா பண்ணலாம் உள்ள பிக்சர், அது உங்களோட விஷ் தான். அப்புறம் எப்படி நான் வந்து ஜிக்ஸாக்காக அப்படியே கட் பண்ணுறேனோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பேப்பர் டாலிஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த ரீயூஸ் பேக், பேப்பர் பேக்கு, அதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எப்படி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். நான் ரவுண்டே கொஞ்சம் இந்த மாதிரி வேவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அது பார்க்குறதுக்கு ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா கூட நீங்கள் ஒயிட் பேப்பரோ கலர் சார்ட்டோ யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டீசன்ட் லுக்கிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சிஸ்ஸர் யூஸ் பண்ணி கூட என்ன பேட்டர்ன் வரைஞ்சாலும் அது ஒரு டிசைனாக க்ரியேட் ஆகும். ஃபைனலாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் சிமிலராக ஒரு 4 to 5 பீசஸ் வந்து ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரே கலரில் வேண்டான்னா கூட நீங்கள் வேறு வேறு கலரில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வின்டேஜ் தீம்ன்றதுனால இந்த கலர் ரொம்ப எக்ஸாக்டாக அதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம பண்ண போகிறது வாஷி டேப்ஸ் தான். இது ரொம்ப சிம்பிளுங்க. A4 ஷீட் எடுத்துக்கிட்டு நம்மளோட சின்ன சைஸ் ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, அதோட அளவுக்கு நான் லென்த்தாக
மார்க் பண்ணிக்கிறேன் 2 பண்ணிவிட்டு என்ன மாதிரி பேட்டர்ன் வரைகிறோமோ வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரே பேட்டர்ன் இருக்கிறத 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க மாதிரியே டிசைன் போடணும்லாம் இல்லை, நீங்கள் சிம்பிளாக ஒரு வேவி ஃபார்மில் போடலாம், ஸ்டார்ஸ் இந்த மாதிரி என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். டவுட் இருக்குன்னா கூகுளில் கூட பின்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஒரிஜினல் வாஷி டேப் மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டேப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சைஸ்க்கு ஒரு தின்னான ஒரு ஷீட் எடுத்து ரவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே நம்ம பண்ண இந்த வாஷி டேப்பை ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஒரு டானிக் பாட்டில் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோட்ஸ் வந்து நமக்கு வேணும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் எப்படி பண்ண போகிறோன்னா, நான் ஆல்ரெடி பேப்பர் பேக் யூஸ் பண்ணியிருந்தால அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நமக்கு தேவையான கோட்ஸ் எழுதி டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைன்றப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த ஹோம்மேட் விண்டேஜ் ஜர்னல் கிட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then bye.